நாகை கீழ்வெண்மணியில் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அங்குள்ள தியாகிகள் நினைவு தூணிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், விவரங்கள். 1968 ஆண்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள கீழ்வெண்மணி கிராமத்தில் ஒருபடி நெல்லை கூலி உயர்வாக கேட்ட 44, அதாவது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உட்பட 44 தலித் மக்கள் ஒரே குடிசையில் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்ட அந்த வெண்மணி தியாகிகள் நினைவு தினம் என்று இந்த வெண்மணி கிராமத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. வருடம் அந்த நினைவு தினத்தில் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக நிலச்சுவாந்தர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கும் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் முடிவில் 44 அந்த தியாகிகள் உயிர் மாண்டதை அடுத்து வருடம் இங்கு இருக்கக்கூடிய அந்த எரித்து கொலை செய்யப்பட்ட ராமையாவின் குடிசை அந்த வெண்மணி தியாகிகளுடைய நினைவு ஸ்தூபியாக, நினைவு மண்டபமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு மண்டபத்தில் வருடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அந்த அஞ்சலி அனுசரிப்பு நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 55ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுசரிப்பு அஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் என அனைவரும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்திற்கும் பேரணியாக மலர் வளையத்தை கையில் ஏந்தி கொண்டு மேலதாளங்களை அடித்துக் கொண்டு தங்களுடைய அஞ்சலியை, தங்களுடைய வருத்தத்தை, வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்று மாலை வரை இந்த வெண்மணி கிராமத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர், பெரியார் போன்ற ஒரு சமூக போராளிகளுடைய புத்தகங்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரும் வந்திருப்பதால் கீழ்வேலூர் வெண்மணி சாலையில் கீழ்வேலூர் பகுதியிலேயே வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காவல்துறை மூலமாக அந்த வாகனங்கள் அனைத்தும் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அனைவரும் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து வருவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக 55 ஆண்டுகளை இந்த வெண்மணி துயர சம்பவம் கடந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சோகமும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணமும் இன்னும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதன் சாட்சியாகத்தான் 55 ஆண்டுகளாக அவர்கள் இந்த அனுசரிப்பு நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.